மெய்ப்பொருள் மெய்ப்பொருள் அப்படின்னு ஒரு கேம்பெயின் பண்ணுறோம். என்னென்னா, இப்போது நம்ம சோஷியல் மீடியா காலத்தில் இருக்கிறோம். நீங்கள் எல்லாருமே சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருப்பீங்கன்றதும் தெரியும். பிகாஸ் இட் இஸ் த ரெக்குவயர்மெண்ட், ஆல்மோஸ்ட் சர்வைவல் ஆகிப்போச்சு. ஈவன் உங்களோட எவ்ரிடே ஆக்டிவிட்டியில் சோஷியல் மீடியா பிளேஸ் அ பிக் ரோல் அப்படிங்கிறதும் எல்லாருக்கும் தெரியும். யூ ஆல் ஆர் அஃபிஷியலி அ ஜென்சி ஜென்ரேஷன். ஸோ ஜென்சி ஜென்ரேஷன் தான் ஃப்யூச்சர் ஆஃப் இந்தியா அப்படின்றதும் தெரியும். ஒரு சில நாடுகளில் ஜென்சி வந்து மாற்றம் கொண்டு வந்திருக்காங்கன்றதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க சமீபத்தில். இதில் மிஸ்இன்ஃபர்மேஷன், டிஸ்இன்ஃபர்மேஷன் ரெண்டு விஷயம் இருக்குது. மிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படின்னா என்னென்னா, ஒரு பவர் பாயிண்ட் பார்த்துக்கோங்க, பட் ஐ வில் ஜஸ்ட் டெல் யூ. மிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படின்னா ஒரு தகவலை எந்தவித தவறான உள்நோக்கம் இல்லாமல், பட் தகவலே தவறாக இருக்கும். இட்ஸ் அ ராங் இன்ஃபர்மேஷன் வித்தவுட் எனி இன்டென்ட். அதுக்கான தவறான தகவலை வந்து நம்ம பரப்பணும் அப்படின்ற ஒரு மனசில் ஒரு ஐடியா இருக்காது. உங்கள் மைண்டில் அந்த ஐடியா இல்லாமலே அந்த தகவலை வந்து பரப்பிகிட்ருப்பீங்க உங்களை அறியாமலே. உதாரணத்துக்கு, வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு மெசேஜ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு காரணமாக புதுச்சேரியில் வந்து 9th ஏப்ரல் நடக்கவிருந்த தேர்தல் வந்து தள்ளி போயிடுச்சு டேட்டுன்னு சொல்லி வேறு ஒரு டேட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட் வெரிஃபை பண்ணணும் இல்லையா? பட் ஜென்ரலாக கிட்டத்தட்ட ஒரு 54% சொல்கிறாங்க. ஸ்டேட்டஸே 50%. 2 பேரில் ஒரு ஆள் வந்து அதை பார்க்கவே மாட்டார். அது கரெக்டாக தப்பான்னு கூட தெரியாது, அப்படியே ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. அவங்க குரூப்புக்கோ, அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ அறிஞ்சவங்களுக்கோ, தில் ஜஸ்ட் ஃபார்வர்ட். இது வந்து அவர் இன்டென்ஷன்லாம் பண்ணல, மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற ஈவன் ஒரு நல்லெண்ணத்தில் கூட பண்ணலாம். பட் இன்ஃபர்மேஷன் இஸ் ராங். வாட் டு டூ? ஸோ தட் இஸ் கால்டு மிஸ்இன்ஃபர்மேஷன். மிஸ்இன்ஃபர்மேஷன். டிஸ்இன்ஃபர்மேஷன் ஒன்று இருக்குது. இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். மேபி உங்களோட ஃப்யூச்சரில் உங்கள் இன்டர்வியூவில் கூட இது யூஸ் ஆகலாம். பட் யூ ஷுட் நோ, ஆஸ் அ சிட்டிசன் யூ ஷுட் நோ டிஸ்இன்ஃபர்மேஷன். DIS, டிஸ்இன்ஃபர்மேஷன். டிஸ்இன்ஃபர்மேஷன்னா என்னென்னா, ஒரு உள்நோக்கத்தோட ஒரு விஷயத்தை செய்கிறது. யாரோ ஒருத்தர் ஒரு உள்நோக்கத்தோட ஒரு தவறான செய்தியை சோஷியல் மீடியாவில் பரவிடுவாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் அதுக்கப்புறம் காட்டுத்தீ போல் பரவிட்டுருக்கும். உதாரணத்துக்கு, ஒரு எலெக்ஷனில் ஒரு நியாயமான முறையில் ஒரு கேண்டிடேட் ஜெயிச்சு வராருன்னு வச்சுக்கோம். அதை ஏதோ ஒரு தரப்பு அது வந்து இல்லை, அவர் ஃப்ராட் பண்ணி ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, தட் இஸ் டிஸ்இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த பேசிக் டிஃப்ரென்ஸ் நம்மளோட ஆக்சுவல் லைஃப்பில் டெய்லி நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். நம்மளால் கிளியராக கேட்டகரைஸ் பண்ண முடியாது. சொல்லப்போனால் இப்போது நடக்கிற இந்த சண்டேயில் கூட உங்களுக்கு தெரியும், வார் போயிட்டுருக்கு. அந்த வார்லேயுமே நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷன், டிஸ்இன்ஃபர்மேஷன் இஸ் கோயிங் ஆன், உங்களுக்கு தெரியும். அதனால் ஒரு சில மீடியா ஹவுசஸ் ஆல்ரெடி இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எதெல்லாம் மிஸ்இன்ஃபர்மேஷன் கிளியராக கேட்டகரைஸ் பண்ணி ஃபேக்ட் செக் பண்ணி அந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்தளவுக்கு திஸ் இஷ்யூ இஸ் அ பிக் இஷ்யூ. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம பார்க்குற மெசேஜில் பாதி மிஸ்இன்ஃபர்மேஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் இந்த ஈவெண்ட்லேருந்து நீங்கள் ஒரே ஒரு பாயிண்ட் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னா, just 3 words: pause, verify and proceed. Pause, verify and proceed. Pause means, pause, stop. If there is a wrong information or there is a doubtful information, just pause. Don't forward first பாருங்க அது என்னன்னு, then verify it. Verify எப்படி பண்ணணுன்றது சொல்கிறோம். There are tools. Then proceed. நீங்கள் அதை ஃபார்வர்ட் பண்ணலாம், பண்ணாமல் இருக்கலாம், அது உங்களோட சாய்ஸ். அதுக்கப்புறம் provided you verify it. ஸோ தீஸ் 3 words, இது எலெக்ஷனுக்காக மட்டும் சொல்லலை, உங்களோட ரியல் லைஃப்பில் ஆக்சுவலான எவ்ரி லிவிங் டேயில் உங்களோட லிவிங் எக்ஸ்பீரியன்ஸில் இட்ஸ் கோயிங் டு பி ஆஃப் வெரி இம்பார்ட்டண்ட் யூஸ் ஃபார் யூ. பிகாஸ் இந்த மாதிரி மிஸ்இன்ஃபர்மேஷன் பிளேஸ் அ பிக் இஷ்யூ ஆன் யுவர் மைண்ட். ஸோ லாட் ஆஃப் பீப்புள் கெட் அஃபெக்டட். இப்போ நீங்கள் பார்க்குற இன்ஃபர்மேஷனில் கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி மிஸ்இன்ஃபர்மேஷனாக இருந்ததுன்னா, இட் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் யூ அட்வர்ஸ்லி. அதெல்லாம் கலெக்டிவாக பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் அ பிக் இம்பேக்ட் ஆன் த சொசைட்டி. ஒரு சமுதாயத்திலே ஒரு பெரிய இம்பேக்டாக இருக்கும். நமக்கு தெரியாது, வி ஜஸ்ட் டோன்ட் மெஷர் இட், அவ்வளோதான். ஸோ மெய்ப்பொருளில் உங்களோட கான்ட்ரிபியூஷன் நிறையா இருக்கணும்னு நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறோம்.